இந்த குழம்புக்கு நீங்க தாங்க பேர் வைக்க போறீங்க. என்ன பேர் வச்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்ப கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வந்துட்டு செவந்து வரணுங்க. வெந்தயம் சீரகம் எல்லாமே நல்லா செவந்து கமகமண்டு வாசம் வருங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டுமே சேர்த்து இந்த எண்ணெயில வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க. இப்போ 2 பெரிய தக்காளி வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதையுமே இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம அது கூடவே 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அதையுமே சேர்த்து இப்போ நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கின உடனே இப்போ தேவையான அளவு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்ணுறோம் நல்ல கலருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளுமே வந்து சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம புளி வந்துட்டு கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. குழம்பு நல்லா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சா போதுங்க. ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த குழம்பு கூடயே கலக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே மசாலா கூட நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நாங்கள் 200 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்திருக்கோம். தட்டைப்பயிர் வந்துட்டு இந்த மாதிரி 80% வெந்திருக்கணுங்க. இப்போ அம்மிக்கு பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு பயிரை வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அதையுமே வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. நல்லா கம்மாண்டு வாசம் வருங்க. இப்போ இந்த குழம்புக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம குழம்பு வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட அப்பளம் நல்லா இருக்குமா, முட்டைகோஸ் பொரியல் நல்லா இருக்குமா, அவிச்ச முட்டை நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க சொல்லணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க. நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த குழம்புல இருந்து. நம்ம போட்ட வத்தெல்லாம் அப்படியே மேலாப்புல மிதந்து வருங்க. இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு மல்லி இலை வந்துட்டு தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.